வணக்கம் மக்களே. டெல்டா அக்ரிகல்ச்சரல் ஹார்ட்லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆனால் அதையும் தாண்டி பன்னெடுங்காலமாக அது திமுகவோட கோட்டையாக இருந்திருக்கு. திமுகவோட கோட்டையான இந்த ஏரியாவில் அதிமுகவுக்கு பெரிய அளவில் கிங்காக இருந்தவர் யார் அப்படின்னா திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான். இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு ஸ்பிளிட் ஆன போது ஓபிஎஸ் அணி பக்கம் போனார் வைத்திலிங்கம் அவர்கள். ஆனால் அவர் இப்போ திமுக பக்கம் சாய போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இபிஎஸ் ரெண்டே பேரை தான் மழை போல நம்பியிருக்காரு. ஒன்று புதுசாக ஜாயின் பண்ண டிடிவி இபிஎஸ் கூட்டணி மூலமாகவும் திரு ஓஎஸ் மணியன் மூலமாகவும் அந்த பகுதியில் இருக்கிற முக்குளத்தோர் மற்றும் கல்லர் சமுதாய வாக்குகளை மொத்தமாக வாரி சுருட்ட முடியும்னு இபிஎஸும் நம்புறாரு, பிஜேபியும் நம்புறாங்க. அதுவும் போக இபிஎஸ் ஒரு மாவட்ட செயலாளர் கணக்கில் ஒரு சின்ன ஜாதி கணக்கும் போட்டு வச்சிருக்காரு. அதுவும் என்னன்னு பார்த்துக்கலாம். தஞ்சை தெற்குல எம் சேகர், தஞ்சை வடக்குல சிவி சேகர், நாகப்பட்டினத்தில் ஓஎஸ் மணியன், புதுக்கோட்டையில் சி விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவருக்கு பயங்கரமாக காத்துட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சியில் KN நேரு அவர்கள் தான் ஒரு மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக செட்டில் ஆயிருக்காரு. அதை செக் வைக்கிறதுக்காகவும் அவரை ஜெயிக்கிறதுக்காகவும் முத்துராஜா அப்படின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை களமிறக்கி அவருக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக திருச்சி, சமயபுரம், மணப்பாறை இந்த பகுதிகளில் முத்தரையர் சமுதாய மக்கள் அதிகம். இதை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி முக்கியமாக திமுகவில் உதயநிதி அவர்களுடைய நிழலா செயல்படுற திரு அன்பில் மகேஷ் மற்றும் நாம் தமிழர் சீமான், அதுவும் போக இப்போ தாவேகா விஜய், இவங்க 3 பேருமே இளைஞர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதிமுகவால் இளைஞர்கள் வாக்குகளையும் டெல்டாவையும் கைப்பற்ற முடியுமா, இல்லை வேற யார்கிட்டயாவது போயிருமா? கமெண்ட் பண்ணுங்க.